வணக்கம். மக்கள் தீர்ப்பு 2019 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய நிலை, வரவிருக்கும் அரசாங்கத்தில் மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள், இது மாதிரியான ஒரு விவாதம். இந்த விவாதத்திற்காக ஐடி ஃபோரம் அதனுடைய பொதுச் செயலாளர் திரு ஏஜே வினோத் அவர்கள் மற்றும் பொருளாதார நிபுணர் திரு அருண்குமார் தவே இருவரும் வந்திருக்கிறார்கள். வணக்கம். இன்றைய நிலையில் தகவல் தொழில்நுட்பத்துறை என்பது வேகமாக முன்னேறி வருகின்றது. அதாவது 2019 $5 டிரில்லியன் அளவுக்கு இதனுடைய வணிகம் இருக்கும். $5 டிரில்லியன் என்றால் சாதாரணமாக $1 டிரில்லியன் என்பது 6.5 கோடி டாலர், 6.5 கோடி இந்தியன் ரூபாயில் சொல்லலாம். அதே போல் நாம் குறிப்பாக இதை நாம் பெருக்கி பார்த்தோம்னா 30,64,499 கோடி இந்தியன் ரூபா. அவ்வளவு பெரிய வளர்ச்சி இந்தியாவுடைய உற்பத்தியில். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜிடிபியில் இதனுடைய என்ன பங்களிப்பு தகவல் தொழில்நுட்பத்துறைனா 1.2% தான் 1998 இருந்தது. ஆனால் 2018 8%, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 13% வளர்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த துறையாகவும், குறிப்பாக உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 5 முக்கிய துறைகளில் ஒன்றாக தகவல் தொழில்நுட்பத்துறை விளங்குகின்றது. இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையின் தற்போதைய நிலைமை என்ன, எப்படி இருக்கின்றது, நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று முதலில் நாம் விவாதத்தை பொருளாதார நிபுணர் திரு அருண்குமார் தவே அவர்களிடம் தொடங்குகின்றோம். நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான பாயிண்ட். அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் இந்தியாவில் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி வந்து ஆல்மோஸ்ட் 45%. அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஐடி செக்டார் தான். இது முன்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூஎஸ்க்கும் வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐடி. பட் இதே இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் என்ன சொல்லுதுனாக்கா, கம்பேர்ட் டு யூஎஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் சைனீஸ் சிட்டிசன்ஸ் இந்த கோடிங் பவர் இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் தெர் இஸ் அ கேப், மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேண்டிடேட்ஸ் இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் வந்து நிறைய அப்டேட் பண்ணிக்கணும், அப்ஸ்கில் பண்ணிக்கணும், ரீஸ்கில் பண்ணிக்கணுன்றது ஒரு பெரிய டிமாண்டாக இருக்குது. இன்னொன்று, இப்போ வந்து யூஎஸில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இப்போ நடக்கிறது வந்து ஆக்சுவலாக B2Bன்னு சொல்கிறோம். B2Bன்னா என்னென்னா பேக் டு பெங்களூர் ஆர் பேக் டு பாரத் எல்லாம் திரும்பி வராங்க. ஐடி அண்ட் அது சார்பான இண்டஸ்ட்ரீஸ். முன்னே வந்து ஒரு பிபிஓ இண்டஸ்ட்ரிலாம் ரொம்ப ஒரு பெரிய பூம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து மோர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் கேபிஓ அண்ட் ஆர்பிஓ, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு, எல்பிஓ, இந்த மாதிரிலாம் அதர் ப்ராசஸ்லாம் வந்துருச்சு. ஈவன் ஐடியோட அந்த ஃபோக்கஸே எப்படி ஆயிடுச்சுனாக்கா, இந்த நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு கூட அவங்களுக்கு இருக்கிற மேஜர் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும்னாக்கா, இந்த வெறும் பிஎஃப்எஸ்ஐயில் மட்டும், பேங்கிங், ஃபினான்ஸ், சர்வீஸ், இன்சூரன்ஸ் செக்டாரில் மட்டும் ஐடியை நம்ம இவ்வளோ நாளாக ஃபோக்கஸ் பண்ணுறது, இனிமேல் ஹெல்த் கேர், இப்போ அந்த ஸ்கீம்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய கொடுக்குது. ஸோ இந்த ஹெல்த் கேர், ரீட்டைல், இதுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. இதுதான் நியூ கவர்மெண்ட்டோட ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா இப்போ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா மூலமாக கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் வந்து இந்த 4 வருஷத்தில் நம்ம பார்த்தோம். ஸ்மார்ட் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய ஒரு நல்ல growth கொடுத்தது. காரணம் என்னவென்றால், இப்போ நம்ம வந்து சர்வீசஸ் செக்டாரில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். $160 பில்லியன் அளவுக்கு உற்பத்தினா $90 பில்லியன் வந்து ஐடி செக்டார்லேருந்து போகுது. இதற்கு பதிலாக இன்றைய நோக்கத்தில் என்னன்னா, ஏன் நம்ம இங்கேயே ப்ராடக்ட் டெவலப் பண்ணக்கூடாது? ஏன்னா இப்போ நிறைய சில யூனிட்ஸ் இருக்கு, இன்மொபைல், ஜோகோ, இவங்கெல்லாம் இங்கேயே ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட் இங்கேயே டெவலப் பண்ணா வெளிநாட்டை நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய நிலையும் வராது, இங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாகும். இதை நாங்க ரொம்ப அடிக்கடி பேசுறோம். இப்போ ஒரு கூகுள்ல போய் இத்தனை பேர் நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே யூஎஸ்க்குலாம் போறாங்க சார். போய் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸா இருக்காங்க. நம்மளாம் we are all good employees. யாருமே வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்பா பாத்தீங்களா, ஒரு கூகுள் நம்ம கிட்ட கிடையாது, ஒரு ஃபேஸ்புக் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம எல்லாம் இருக்கோம், அதெல்லாம் ஒர்க் பண்றோம். பட் நாம வந்து ஒரு ஹார்ட்வேர்லயோ நாம வந்து இந்த ஒரு டிவைஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கல. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் நம்ம கிட்ட சர்வீஸ்லயே தான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு டிஎன்ஏ நினைக்கிறேன். நம்ம சர்வீஸ்ல தான் நம்ம முதல்ல இருந்து, அதனால தான் அந்த 90s அந்த growth வரும்போதும் சட்டு நம்ம போய் பிடிச்சிட்டோம். நம்மளுக்கு அதனால தான் அந்த R&Dலாம் ரொம்ப ஒன்றும் ஃபோக்கஸ் கிடையாது. மேனுஃபேக்சரிங்லேயும் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறது காரணம் வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாகவே போயிட்டதுனால. ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ இவங்களோட சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சார், ஒரு பெரிய ஆர்கனைஸ் செக்டார், ஹியூஜ் சேலரியை பார்த்த ஒரு செக்டார். அவங்க ஹானஸ்ட் டாக்ஸ் பேஸ். ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு டாக்ஸ் எவேஷனை வந்து வேற எங்கேயுமே எல்லாருமே டாக்ஸ் எவேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. டாக்ஸ் எவேஷன் ஜீரோ டாக்ஸ் எவேஷன் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி. ஏன்னா எல்லாருமே அந்தளவுக்கு ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாருமே அண்ட் டெடிகேட்டட் டாக்ஸ் பேயர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட் வந்து முன்ன இருந்த மாதிரி ஒரு சேலரி ஸ்ட்ரக்சரோ அதெல்லாம் இப்போ இல்லை.
அதனால் உங்களுக்கு ஒரு மாஸ் ஹையரிங்லாம் முன்னெல்லாம் நடந்தது தெரியுமா, 1000 கணக்கில் 2000 3000 நடந்தது. இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியல் நம்மளோட டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க சார். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க. டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது 10 கோடி 60 லட்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்டைரக்ட்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது. காரணம் இந்த துறை வந்து எல்லா துறையும் சார்ந்து இருக்கிறதுனால. ஆமாம். பட் இவங்களுக்கு வந்து நம்ம அந்த மேஸ்லோ பிரமிட் பார்த்தீங்கன்னாக்கா அதுபடி பார்த்தா ஒரு அன்சர்டன் ஃபியூச்சர் ஒன்று இருக்குது. முன்ன மாதிரி அவங்களுக்கு தே ஆர் நாட் இன் நெகோஷியேட்டிங் பொசிஷன். ஒரு அவங்களால வந்து அதை நெகோஷியேட் பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த ஜாப் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்ஸ் ஓரளவுக்கு அது இருக்க முடியுமோ, அது இஃப் நாட் லைக் அதர் பிஎஸ்யூஸ் மாதிரி பண்ணலன்னா கூட அது ஒரு பெரிய அவங்களுக்கு பண்ணுறாங்க. அண்ட் அங்கேருந்து வந்து திரும்பி வர யூஎஸ்லேருந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இப்போ திரும்பி வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜாப்ஸ் வந்து சரியான ஜாப்ஸ் கொடுக்க வேண்டியதுன்றது ஒரு பொசிஷன் அதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு திரும்பி வரும்போது. அண்டு அவங்களோட ஸ்கில்லை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் சார். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க இந்த ஸ்டார்ட் அப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த பேனல் மெம்பர்ஸில் வச்சு இவங்கள நிறைய இந்த இது சொல்கிறாங்கல்ல இன்குபேட்டர்ஸ் செல்ஸ் மாதிரிலாம் கொடுத்து அதெல்லாம் ஓரளவுக்கு நடந்துட்டு ஹியர் அண்ட் தேர் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய ஹியூஜ் லெவலில் அது நடக்கணுன்றது ஒரு அவங்களோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வரும்போது. உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் சொன்னார் இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு சுமூகமாக இல்லை அப்படின்ட்டு. ஆனால் வந்து பொதுவாக ஐடி செக்டாரில் இருக்கிற ஒரு சிறிய குறைபாடு என்னென்னா, எல்லாமே செமி ஸ்கில்டாக வராங்க, அண்டர் ஸ்கில்டாக வராங்க. குறிப்பாக கல்லூரிகளில் வந்து இதற்கான பாடத்திட்டங்கள் சரியாக இல்லை. இன்றைக்கி இந்த செக்டார் வந்து தினமும் டெவலப் ஆகிற செக்டார். இந்த செக்டாரில் கல்லூரியில் சரியான பாடத்திட்டம் இல்லைன்னா அவங்க ஷைனிங்காக வரமாட்டாங்க. அவங்களுடைய நாலேஜுக்கும் ஸ்கில்லுக்கும் சர்வீஸுக்கும் கேப் இருக்குன்றது ஒரு குறைபாடு இருக்குது. நீங்கள் இந்த ஃபோரம்னுடைய பொதுச் செயலராக இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, இப்போது கல்லூரியில் வந்து இன்ஜினியரிங் கல்லூரியில் இப்போ சேரதே எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்ருக்குது. இப்போ இவ்வளவு காலேஜில் இவ்வளோ இடங்கள் வந்து உருவாக்குனது வந்து இந்த மாணவர்களோ இளைஞர்களோ நம்ம யாரும் போய் உருவாக்கலை. ஸோ இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி பூம் ஆனதுனால அதை நோக்கி வந்து இங்கே நிறையா கல்லூரிகள் வந்து திறந்துருந்தாங்க, இவங்களும் போய் படித்தாங்க. அப்போ இதில் மாற்றம் கொண்டு வரணும். இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ ஆர்என்டியில் நம்ம ஃபோக்கஸே பண்ணலை. ஆர்என்டியில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் இன்னோஸ் ப்ராடக்ட்டு இங்கே நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ப்ராடக்ட் தயாரிக்கிறது. இங்கே வந்து அதை சார்ந்து சின்ன சின்ன ஒரு 10 பேர் 20 பேர் அல்லது 2-3 பேர் சேர்ந்து கூட இந்த ஐடி எதாவது டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற இது வரும். அதை பொறுத்து தான் நம்ம வந்து மாறுமே தவிர இளைஞர்கள் அல்லது இங்கே கல்லூரி முடிச்சுட்டு வரவங்க ஏன் நாலேஜ் கம்மியாக இருக்குன்னு அவங்க நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ வந்து என்ன கவர்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் வேலை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து எண்ணிக்கையை குறைக்கணும். கல்லூரிகள்லாம் ஆர்என்டி சார்ந்து இப்போ புதுசாக ஆப் டெவலப் பண்ணுறது அல்லது ஒரு எப்படி வந்து கிரியேட்டிவான இதை வந்து கொண்டு வர முடியும். இப்போ சின்ன ஐடியாஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா வச்சுருந்தவங்களாம் பேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான டெவலப்பர்ஸ் வந்து ஒரு ஐடியா தான் வந்து எங்கேயோ வந்து கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ இளைஞர்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கல. அரசாங்கம் உருவாக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி 20ஆம் தேதி அன்னைக்கு ஹிந்து யூனிவர்சிட்டியில், பனாரஸ் யூனிவர்சிட்டியில் நம்முடைய பிரதமர் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர், அதை பரம் சிவேன்ற ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்கினாங்க ஒரு 32 கோடியில். அது நிறைய இளைஞர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்திருக்கிறது. அதே போல் மற்ற இடங்களில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இப்போ அதுதான் இப்போது வாய்ப்பு இருக்குமானால வாய்ப்பை உருவாக்கணும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, ஒரு இதில் வந்து இப்படி உருவாக்கியிருக்காங்க. இப்போ நாடு முழுக்க வந்து இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர் சார்ந்து அப்போ நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறப்ப தானே நமக்கு வந்து நாலேஜ் வந்து நம்ம எக்ஸ்போசர் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை நோக்கி வந்து வருவாங்க. இப்போது ஸ்பெசிஃபிக்காக படிக்கக்கூடியதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. ரொம்ப ஜென்ரிக்காக இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஜென்ரலான சப்ஜெக்ட் தான் இருக்கும். வெளியில் வந்தவரை பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்கிறதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்குள்ளே வந்து மாற்றம் நடக்குது. அப்போ நம்ம அந்த ஒரு 4 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் சொல்கிற மாதிரி யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ் லெவல்லையே இந்த மாதிரியான விரைவாக படிக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரியான இல்லை வந்து எதிர்காலத்தில் என்ன மாதிரி வந்து இருக்கும். இப்போ மெயின் ஃப்ரேம்லாம் இருந்தது, இப்போ அந்த மாதிரி பிளாட்ஃபார்மும் இல்லை இப்போ. ஸோ எதிர்காலத்தில் எதை நோக்கி போகும்? இப்போ ஆப் டெவலப்மெண்ட்டு, க்ளவுட் கம்ப்யூட்டிங், இப்போ எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக ரேபிட் டெவலப்மெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஆட்டோமேஷனுங்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ்னு வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து போகணும். அடுத்து நீங்கள் அது நல்ல முயற்சி, அது எல்லாருக்கும் கொண்டு வரணும். சார், உங்களுக்கு இப்போ நீங்கள் பொருளாதார நிபுணர் முறையில் இப்போ வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு உருவாக்குன்ற அதே நேரத்தில் இந்த செக்டாரில் அரசாங்கம் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
சார் அதான் இவங்க அவர் வினோத்தும் அந்த பாயிண்ட்டை சொன்னார். அதில் தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 570 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது சார். ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம் கேண்டிடேட்ஸ் வராங்க. இப்போ யூஎஸில் நடக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா 10-15 வருஷம் முன்னாடி இங்கேருந்து போன கேண்டிடேட்ஸ்லாம் மெக்கானிக்கல் படித்தவங்க, சிவில் படித்தவங்களாம் கூட யூஎஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு போனாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, உன்னோட படிப்புக்கும் நீ பண்ணுற இந்த கம்ப்யூட்டருக்கும் சம்மந்தம் இல்லைன்றதுனால அவங்கள தான் முதல்ல சூஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை அவங்க அப்ஸ்கில் பண்ணிக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு Tier 1லேயே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. Tier 1னா நம்ம சென்னை, பெங்களூர், டெல்லி, மும்பை மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டு என்ன இருந்தால் இன்றைக்கி கூட வேலை இல்லை, சம்பளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பேப்பரில் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், மும்பையில் இருந்த ஒரு கேண்டிடேட் வந்து கூகுளில் வந்து 1.2 crore ஏதோ சேலரி கொடுத்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் நான் படித்த சர்வே எந்த கம்பெனி பண்ணாங்கன்னு தெரியாது. போன மாதம் வந்த சர்வே அது 80% ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாயபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, வேலை வாய்ப்பு இல்லைன்றது பிரச்சனை கிடையாதுங்க, வேலையை கொடுக்க முடியல. நான் பார்த்த சில ஹெச்ஓடிஸ், பிரின்சிபல்ஸ், நான் ஒர்க் ஷாப்புக்காகலாம் சில இதெல்லாம் போகும்போது, கெஸ்டாலாம் போகும்போது அங்கே இருக்கிற வைஸ் பிரின்சிபல் அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, சார் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வராங்க, ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, 40 பேர் எடுக்கணுன்ற ஐடியாவில் தான் வராங்க, 40 பேர் எடுக்கணும்னு சொல்லி ஐடியாவில் வராங்க, 4 பேரை கூட எடுக்க முடியல சார் அவங்களால அப்படின்லாம் சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நிறைய இருக்குன்றது அவங்களோட பாயிண்ட். ஸோ அதுக்கு அந்த அப்ஸ்கில்லிங் வந்து அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள மேம்படுத்திக்கிட்டு மார்க்கெட்டுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது. இதை பூரா கவர்மெண்ட் வந்து கரிக்குலம் டிவைஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிறது அன்எம்ப்ளாயபிலிட்டி, வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஐடி காரிடார் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது, இடங்கள்ல துவங்கினாங்க, ஆனா நின்றுச்சு. அதான் சொல்ல வந்தேன், Tier 1ல மட்டும் இருந்தது இல்லையா. அந்த Tier 1 இப்போ நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஜோஹோ, அந்த மாதிரி கம்பெனில என்ன பண்றாங்கன்னா முதல்ல இருந்தே Tier 2 Tier 3 ரூரல் ஏரியாஸ்க்கு போய் கேண்டிடேட்ஸை ஸ்கூல் படிக்கும்போதே ரெக்ரூட் பண்ணி அப்புறம் அவங்கள வந்து க்ரூம் பண்ணுறாங்க அந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி. ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு வராமல் நிறைய கம்பெனிஸ் இப்போ அந்த மாதிரி Tier 2 Tier 3க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சிட்டிஸ்க்கு வந்து பண்ண தேவையில்லை, அவங்க கெப்பாசிட்டிக்கு மாற்ற அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ரெக்ரூட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் அந்த ஜாப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது அந்த ஏரியாவில். இல்லை, எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் கூட சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ சாதாரணமாக இவங்க வந்து விவசாயம் சார்ந்து இருக்கிறவங்க, தன்னுடைய பெற்றோர்கள் விவசாயத்தில் இருக்காங்க, ஆனால் இந்த இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி தான் போவேன்ட்டு நிறைய பேர் வந்து முட்டி மோதுறதுனால தான் இத்தகைய ஒரு பெரிய கேப் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்குது. ஆமாம், அதை எப்படி போக்க முடியும்? இல்லை, அதுதான் சார், அது ஒரு பசங்களுக்கு அது தெரியணும். நாங்கள் நிறைய இடத்துல சொல்கிறோம், ஏன்னா அது வந்து ஒரு ஈஸி என்னமோ நிறைய கொடுத்த அந்த மாதிரி முன்னே இருந்தது. அவங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னாக்கா அந்த மாதிரி இப்போ இல்லை. அந்த மாஸ் ஹையரிங்கோ மாஸ் சேலரியோ கொடுத்த சேலரியோ அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிக்கு போனீங்கன்னா இனிஷியலாக காலேஜ்லேருந்து கேம்பஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க இல்லையா, பே ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா கம்பெனியுமே கல்ச்சரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி போனாலும் சேலரிலாம் அதே மாதிரி தான் இருக்குது. முன்னெல்லாம் நிறைய இன்னொரு கம்பெனிக்கு போனால் நிறைய சேலரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட ரெகுலேஷனை விட இதில் கவர்மெண்ட் நிறைய பண்ண முடியாது சார். இதில் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே, ஏன்னா இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை, அப்ஸ்கில்லிங்கை பொறுத்தது. ஈவன் காமர்ஸ் கூட பாருங்கள், முன்னெல்லாம் ₹1 ₹2 கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாமே கவர்மெண்ட் அப்புறம் இன்டர்ஃபியர் பண்ணி காமர்ஸ்க்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த ஒரு அட்ராக்டிவாக நம்மளை வந்து ஒரு கேட்சியாக பண்ணுறதுலாம் இப்போ குறைஞ்சி போச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுது. இந்த மார்க்கெட் ஐடி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக சப்ளை அந்த ஒரு சீசனில் இந்த பூம் இருக்க மாட்டேங்குது, அந்த சைக்கிள் மாறுது. அது எவ்வளோ சீக்கிரம் மாறுதுன்றதை பொறுத்து தான் சார். அது எதுவுமே கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே அது மாறிடுது. அது ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மாக் வருது, அவர் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங்கு, ரோபோட்டிக்ஸு, அப்புறமா வந்து க்ளவுடு, ஸ்மாக்னு சொல்கிறோம் நாங்கள், ஏன்னா சோஷியல் மீடியா, மொபைல், அனலிட்டிக்ஸு, க்ளவுடு இதெல்லாம் இப்போ வந்துருச்சு. அண்டு அந்த ஃபாஸ்ட் பேஸ் வந்ததுக்கான வேகமாக நாம் வந்து வளரலையா? ஆமாம் சார். ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக ஒரு தனி டீமே போட்டு கமிட்டி கொண்டு வந்து 2017 தொழிற்கொள்கையில் அது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த பேஸ்லேருந்து கொண்டு வந்தாங்க. ஆமாம், இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லை. அதுக்கு காரணம் ஸ்கில் இல்லையா, இல்லை கவர்மெண்ட் பாலிசி, வேற ஏதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் வினோதுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐடி செக்டாரில் தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பிகாஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஆட்டோமேஷன் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேஷனில் ஃபஸ்ட்டு விக்டிம் யாருடானாக்கா மேனுவலாக லேபர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆள் கிடையாது, ஐடி இண்டஸ்ட்ரியில். எப்படி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆட்டோமேஷன் போய் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதுதான் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லணும். இன்னும் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ண ஈவன் கம்ப்யூட்டர் ஐடி இண்டஸ்ட்ரியிலே இப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அதான் வினோத், உங்ககிட்ட ஒரு கேள்வி.
இப்போ நீங்கள் வந்து இந்த தேர்தலை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கைக்காக மேனிஃபெஸ்டோக்காக உங்களுடைய டிமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இதை குறிப்பாக மற்ற செக்டார் கம்பேர் பண்ணும்போது ஐடி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எதுவுமே ஃபேவரபுளாக பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்றத ஒட்டி தான் நீங்கள் அந்த கோரிக்கை மனு கொடுத்துருப்பீங்க. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டோ கொடுத்தீங்க, எப்படி நீங்கள் அதை டிசைஸ் பண்ணீங்க? இல்லை, நாங்கள் முதல்ல வந்து 25 வருஷம் அந்த துறை வந்திருக்குது. தொழிலாளர்களுக்கான எந்த அமைப்பும் இல்லை. ஸோ இந்தியாவில் முதல் முறையாக இந்த ஃபோரம் ஃபார் ஐடி எம்ப்ளாயிஸ் நான் உருவாக்குனப்போ எங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே வந்து பண்ண முடியல, யூனியனாக ரெஜிஸ்டர் பண்ண முடியல. என்ன காரணம்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒர்க்மேன் கேட்டகரியில் நீங்கள் வரமாட்டீங்க, ஆஃபீஸர் கேட்டகரிலாம் வருவீங்க அப்படின்னு மாதிரி ஒரு குழப்பம் இருந்தது. அதை ஃபைட் பண்ணி வாங்கிட்டோம். பட் என்னதான் நம்ம வந்து கோர்ட்டில் ஃபைட் பண்ணி வாங்கி நம்ம யூனியனாக ரெஜிஸ்டர் பண்ணாலுமே கம்பெனிஸ் வந்து எங்களை ரெகனைஸ் பண்ணலை இன்னும். ஸோ அவங்க வந்து இன்னும் ட்ரெடிஷ்னலாக வந்து எவ்வளோ தூரம் வந்து யூனியனே இல்லாமல் எம்ப்ளாயீஸ்க்கான எந்த ஒரு சார் சொன்ன மாதிரி அதை என்ன சொல்கிறது, அது சேர்ந்து பேரம் பேசி நாங்கள் எங்களுடைய டிமாண்டை வைக்கிற அளவுக்குலாம் வந்து கம்பெனி வந்து எங்களுக்கு இன்னும் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதுக்கு தான் நாங்கள் மற்ற துறைகளுக்கு அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அத்தனையும் எங்களுக்கு வேணுங்கிறதான் ஃபஸ்ட்டு நாங்கள் வைக்கிற டிமாண்ட். எல்லா கட்சிக்கும் நாங்கள் பார்த்து இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஒரு தொழிலாளர்துறை ஆணையம் இருக்குது, இங்கே இருக்குது தொழிலாளர்துறை அலுவலகம் இருக்குது. எங்களை போனால் நாங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் வரமாட்டீங்கிற இன்னும் அந்த மென்டாலிட்டி தான் இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. வேலை இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வெளிநாடு போகிறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா? இல்லை சார், இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ரீசன் வந்து இது சர்வீஸ் செக்டராக இருக்கிறதுனால சர்வீஸை வந்து இந்தியாவிலேருந்தும் பண்ணலாம், வெளியிலேருந்தும் பண்ணலாம். ஸோ வெளியில் போகிறதுங்கிறது எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஒரு 5 வருஷத்தில் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ அவங்களாம் அந்த நாட்டு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அங்கே பிரச்சனை இதே மாதிரி வர்றப்ப அங்கே உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி திரும்ப அனுப்பக்கூடிய சூழல் தான் இங்கே வந்துட்டு இருக்கு. அது பணி பாதுகாப்பு நமக்கு யூஎஸ்ல விசா பிரச்சனை இருக்க மாதிரி இப்போ இன்னைக்கு மார்ச் 29 அன்னைக்கு இந்த பிரெக்சிட்னுடைய தெரியும், யூரோப்பியன் யூனியன்லேருந்து யூகே வந்து வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை. இன்னும் பார்லிமெண்ட்டில் ஓட்டுக்கு விட்டுருக்காங்க. அது என்ன முடிவாகும் தெரியல. இந்த மாதிரி பெரிய வல்லரசுகள் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அப்போ இங்கே இந்தியாவில் எப்படி இருக்கும், அந்த அரசாங்கத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க? நிறைய பேர் அப்போ இன்ஃப்ளோ ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ என்ன இந்த கான்செப்டே அவங்க ஏன் யூரோப்பியன் யூனியன்கிறது இப்போ இந்திய ஒன்றியம் மாதிரி யூரோப்பிய ஒன்றியம்ங்கிற ஒரு சேர்ந்துருந்தால் நமக்கு வந்து ஒரு தொழில் வளர்ச்சியோ எக்கனாமிக்கல் வளர்ச்சியோ அதிகமாக இருக்குங்கிறனால சேர்ந்துருந்தாங்க. இப்போ ஏன் வந்து ஒரு நாடு திரும்பி வரணும்னு நினைக்குது? எனக்கு அது இன்டர்னல். அப்போ அவன் நாட்டுக்கு அந்த 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 மக்களுடைய எண்ணமே வந்து சேர்ந்துருக்கனால நான் பாதிக்கப்படுறணும்னு இருக்கு. அப்போ அங்கே தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அங்கே இருக்க தொழிலாளர்கள் வந்து இங்கே கம்மியாக திரும்ப இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்களும் அதுதான் ஃபோர்ஸி பண்ணுறோம். ஸோ அதை அக்காமடேட் பண்ணுற மாதிரி இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி, இங்கே ஐடி துறைக்கான பணி பாதுகாப்பு, இங்கே வந்து உள்நாடு சார்ந்த ஒரு உற்பத்தியை வந்து அதிகமாக்குறது, இதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் இதுல இருந்து நம்ம இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். அவர் சொன்ன மாதிரி ஏன்னா இது வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இது காமன் இல்லை. இப்போ மிடில் ஈஸ்ட்லையும் அது ஆகுது. சவுதி, துபாய், குவைத், ஷார்ஜா, ஓமன் எல்லாத்துலையும் இருந்தவங்களும் இப்போ திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 10 வருஷம் முன்னாடியே ட்ரெண்டு. மற்ற இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சது இன்ஃபேக்ட் ஐடிக்கு லேட்டாக வருது. அண்ட் இன்ஃபேக்ட் மற்ற கண்ட்ரீஸில் போனீங்கன்னாக்கா நம்ம பீப்புள் மேலேயும் இங்கே ஐடி இண்டஸ்ட்ரி நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனீங்கன்னாக்கா என்ன பர்பஸுக்கு போகணும்னாக்கா போகணும், சம்பாதிக்கணும், கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், திரும்பி வந்துடணும். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்பு, கிரீன் கார்டு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணணும் தான். ஒரு சீசனில் அப்புறம் பார்த்தாங்க என்னடா ரொம்ப வராங்களேன்னு சொல்லி தான் எல்லா கண்ட்ரிலையுமே இது வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ பிரெக்சிட்னாலே என்ன ஆகுதுன்னா அயர்லாண்டுக்கு டிமாண்ட் ஆகிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து அது ஒன்றும் ரொம்ப பெரிய யூஎஸ் மாதிரி ஒரு மார்க்கெட் கிடையாது அவங்களுக்கு முதல்ல நம்ம இந்தியன்ஸுக்கு. பட் திரும்பி வரவங்க என்ன ப்ராப்ளம்னாக்கா அந்த சேலரி ஸ்ட்ரக்சர் கிடைக்காது, மைண்ட் செட் அதுக்கு ரெடி இல்லை சார். அந்த டைமில் என்ன ஆகுது, ஒரு மிடில் ஏஜ் லெவலில் வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட்டை விட சரி இது வரைக்கும் போதும்னு சொல்லி ஒரு சபாட்டிக்கல், ஒரு ரிட்டையர்மெண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட், அவங்கள தான் மென்டாரா வச்சுக்கணும் சார். அவங்கள தான் மென்டாரா கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி சீனியர் லெவலில் வரவங்கள இப்போ கம்பெனிஸ்குள்ள போனீங்கன்னா பட்டி சிஸ்டம்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பட்டி சிஸ்டம்லாம் இருக்கு. அந்த மாதிரி அவங்கள வந்து இந்த இன்குபேஷன்ல மென்டாரிங்கா வச்சு அவங்கள வந்து வச்சு இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டிசைர் இருக்கும் சார், ஐடியா இருக்கும். ஆனால் யாரை போய் கேட்கறது, எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு 5 பேர் சேர்ந்து எப்படி பண்றதுலாம் தெரியாம இருக்கும். அவங்களுக்குலாம் ஒவ்வொரு காலேஜ்லயும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இளைஞர்கள் வந்து எங்க போய் அப்ரோச் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்களே, எங்களுக்கு தெரியல, எங்க போய் கேட்கணும் அப்படின்றது ஒரு பேசிக்கா கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும். அதுதான் ப்ராப்ளம். அதை தான் கவர்மெண்ட் இப்போ பண்ணலான்னு சொல்றேன் நான். இப்போ மோகன்தாஸ் பாயே போன ஒரு 6 மாசம் முன்னாடி சொன்னாரு, ஸ்டார்ட் அப் இந்தியா படியும் இந்த என்டர்பிரனர்ஷிப், மேக் இன் இந்தியானாலெல்லாம் வருது. ஒரு 10,000 கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் 9,000 கம்பெனி மூடுறாங்க.
ஸோ கம்பெனி திறக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார். சஸ்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே முடிய மாட்டேங்குது. ஏன்னா பேங்க் ஃபண்டிங்கு நீங்கள் ஆசை மட்டும் பண்ணால் உங்களுக்கு பணம் தேவையில்லை, கேபிட்டல் வரணும். இப்போவும் பார்த்தீங்கன்னா சில பார்ட்டிஸோட மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லுது, நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள், இம்மீடியட்டாக லோன். இப்போ அந்த யங்ஸ்டர் சார் 20 வயசில் வரவன் வந்து ஐடியாவோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பான் சார். அவனுக்கு ஒரு 5 லட்சம் வேணுனாக்கா நீங்கள் கொலாட்ரல் கேட்டீங்கன்னா அவன் எங்கேருந்து கொடுப்பான் அந்த பையன்? ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கொலாட்ரல் கேட்காம கொடுத்தாதான் அவன் நாளைக்கு அவனால் ரிட்டர்னும் பண்ண முடியும். அந்த என்கரேஜ்மெண்ட் அவனுக்கு அதுதான் ஏஜ் குரூப் தான் அதிகமாக இருக்கு. அந்த ஏஜ் குரூப் தான். ஸோ மேனிஃபெஸ்டோவில் என்ன ஒரு பார்ட்டிகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா குயிக் லோன், எனக்கு வந்து நம்பி கொடுக்கணும். யாரும் வந்து பணம் தராமல் ஏமாத்துறதுக்காக வாங்கதில்லை. சின்ன பசங்கள்லாம் அவங்ககிட்ட போய் செக்யூரிட்டிலாம் கேட்காம குயிக்காக கொடுக்கணுன்றது ஒன்று. ரீபேமெண்ட்டை கொஞ்சம் லிபரலாக கொஞ்சம் ரீசனபிளாக தரலாம். அந்த ஸோ அந்த ஐடி செக்டாரில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ன்றது தெரிய மாட்டேங்குது. பேங்க்குக்கு லோன் தரவங்க ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஒரு சொன்ன மாதிரி ஹெசிடேட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த சேலஞ்ச் இருக்குது. அவங்களுக்கு இப்போ சர்வீசஸ்க்கும் அந்த மாதிரி லோன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கேயே ப்ராடக்ட் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த ப்ராடக்டினுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதுக்கு வந்து வங்கிகள் கண்டிப்பாக லோன் கொடுக்கலாம். ஆமாம், ஏன்னா ஒரு முழுமையான ஒரு திட்டமாக அது அமையும். ஆமாம். நாம் இப்பொழுது ஒரு நாடாளுமன்ற தொகுதியின் நிலவரம், தினமும் ஒரு தொகுதியை பற்றி பார்த்து வருகின்றோம். இப்பொழுது நாம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய தொகுதி நிலவரம் என்ன என்பதை பார்ப்போம். யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மக்களவை தொகுதி 30 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டதாகும். பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளை கொண்ட யூனியன் பிரதேசமாக புதுச்சேரி உருவாக்கப்பட்டது. 1967ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட புதுச்சேரி மக்களவை தொகுதியில் உள்ள 8,85,458 வாக்காளர்களில் 4,60,488 ஆண்களும் 4,24,958 பெண்களும் உள்ளனர். 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு முழுமையான மாநில அந்தஸ்து, புதுச்சேரி அரசுக்கு அதிக அதிகாரங்கள், மேம்படுத்தப்பட்ட மத்திய அரசின் நிதி ஆதாரங்கள் ஆகியவை இத்தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளாகும். காரைக்கால் பார்த்திங்கன்னா இன்னும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது. அப்போ காரைக்காலை முன்னேற்றத்திற்கான நிறைய நடவடிக்கைகள், நிறைய திட்டங்கள் தேவை. இன்னும் கல்வித்தரத்திலே காரைக்கால் வந்து பின்தங்கிய மாநிலமாக தான் இருக்குது, பிரதேசமாக தான் இருக்குது. இருந்தாலும் புதுச்சேரியில் நிறைய பேர் வேலைக்காக வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவல நிலையும் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு இங்கே வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய புதிய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தணும். புதிய ரயில் திட்டத்தை வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு விரைவு ரயில்களை வந்து அறிமுகப்படுத்தணும். ஈசிஆர்லேயும் ரயில் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தணும். எந்த அரசாங்கம் மத்தியில் ஆளுதோ அவங்க இந்த 6000 கோடியை தள்ளுபடி பண்ணதான் நம்ம பாண்டிச்சேரி மக்கள் நலமுடன் வாழ முடியும், நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அண்ட் திருவக்கரை இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பிளேஸ், அது ஒரு ஃபாசில் வுட்ன்ற ஒரு பிளேஸ். 20,000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஃபாசில் வுட்ஸ் அங்க இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு டூரிசம் பிளேசஸாக ப்ரொமோட் பண்ணலாம். தேன் ஒரு பீச், கண்டிப்பாக பாண்டிச்சேரி பீச் ஏரியா தான், பீச் டெஸ்டினேஷன் தான். அது ஃபாரினர்ஸ் வருவாங்க, எல்லாமே ஓகே. பட் கல்ச்சர்ன்ற ஒரு கான்செப்டும் பயோடைவர்சிட்டின்ற ஒரு கான்செப்ட்டுமே நிறைய ஃபாரினர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். புதுச்சேரியிலேயே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது, அது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தான். அந்த யூனிவர்சிட்டி தவிர வேறு எந்த யூனிவர்சிட்டி கிடையாது. அந்த யூனிவர்சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரி பிள்ளைங்களுக்கு இடம் கிடைக்காத சூழ்நிலை உருவாகுது. அதில் வந்து 15% தான் வந்து சீட்டு கிடைக்குது. அதுவும் ஒரு சில கோர்ஸுக்கு தான் கிடைக்குது. அதனால் எல்லா கோர்ஸுக்கும் இங்கே உள்ள புதுச்சேரி மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வெளி மாநிலத்தில் போய் படிக்க முடியாத சூழ்நிலை இங்கேயே படிக்கலாங்கிறது உருவாகும். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வந்து அதிகபட்சமாக வந்து வெளியூரில் போய் எக்ஸாம் எழுத போகிறதுக்கெலாம் மிகவும் சிரமப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்து இந்த மாநிலம் புதுச்சேரி வந்து மாஹே, ஏனம், காரைக்கால் இந்த பிராந்தியத்தை ஒட்டி இருக்கிறதுனால, அந்த 4 மாநிலங்களாக பிரிவு இருக்கிறதுனால அங்கே இந்த எக்ஸாம் சென்டர்லேயோ இல்லை விழா காலங்களையோ வெளியூர் போகிறதுக்கான ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து ரயில்வேவை அதிகப்படுத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. வரும் மக்களவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில்
என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கே நாராயணசுவாமி எனும் நித்யானந்தம் போட்டியிடுகிறார். திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் முதல்வர் வே. வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் கோரிக்கைகளை 17வது மக்களவையில் எடுத்துரைக்கும் வேட்பாளரை புதுச்சேரி மக்கள் முடிவு செய்யும் நாள் அடுத்த மாதம் 18ஆம் தேதி. முடிவு அறிவிக்கப்படும் நாள் மே மாதம் 23ஆம் தேதி. 1962 14வது திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்பட்ட போது புதுச்சேரியில் தனியாக ஒரு யூனியன் பிரதேசமாக உருவாச்சு. அது தவிர பார்த்தீங்கன்னா 2006 தான் புதுச்சேரியின் பேர் வந்தது. 1967 முதல் எலெக்ஷன். புதுச்சேரியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 13 முறையில் 9 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, 1977 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 1998 திமுகவும் வென்ற தொகுதி. இந்த தொகுதியில் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்தப்போ 8,85,000 வாக்காளர்கள் என்ன நினைக்கிறார்கள். போன எலெக்ஷனில் 82.1% வாக்குப்பதிவான இந்த தொகுதியில் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, இங்கே வந்து வேலை வாய்ப்பு இல்லை, வெளி மாநிலங்களுக்கு போக வேண்டியிருக்கு, சரியான ரயில் பயண வசதி இல்லை, கல்ச்சுரல் டூரிசம் கொண்டு வரணும், இதே போல் அவருடைய கோரிக்கைகள் அடுக்கடுக்காக இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது இது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த இடத்துல வேலைக்காக வெளி மாநிலங்களில் போனோம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஐடி செக்டார், அங்கே ஐடி காரிடார் ஓப்பன் பண்ண முடியுமா, அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றது உங்களுடைய? OMRே வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் லிங்க் தான் பிட்வீன் தீஸ் டூ சிட்டிஸ். ஸோ அந்த ஐடி செக்டரில் வந்து சார் அந்த அவங்க சொன்னது வந்து மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாரையும் சேர்த்து சொல்லலாம். மற்ற இடத்துல வேலைக்கு படிப்புக்காக தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறாங்க. பட் வேலை வாய்ப்புன்னு வந்துருச்சுன்னா யூ ஷுட் பி மொபைல். எங்கே இருந்தாலுமே நம்ம போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஆந்திராவோ இங்கேருந்து இருக்கிற பசங்க வந்து வேலைக்குன்னு வரும்போது எல்லா இடத்துக்குமே போகிறதுக்கு யங்ஸ்டர்ஸ் தே ஆர் ஆல் வில்லிங் தான். ஏன்னா இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற பசங்கள்லாம் புனேக்கு போகிறாங்க, நொய்டாக்கு போகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க நார்த்துலேருந்து வராங்க. ஸோ அகடமிக்ஸ் வேணால் நம்ம வந்து ஒரு கன்ஃபைன்டாக ஒரு இடத்துல இருக்கணுன்றது பார்க்கலாம். பட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது இன்ஃபேக்ட் யங்ஸ்டர்ஸ் தே ஆர் ஆல்சோ வில்லிங். இன்னொரு ரீலோகேட் ஆகிறதுக்குலாம் அவங்க ரெடியாகவே இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு மெஷர்ன்னு நான் அப்சர்வ் பண்ணதில்ல. இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அமிர்த் ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் தான். அதில் அந்தந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு வேலையை கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஐடி ஸ்ட்ரக்சரில் தெரிஞ்சவங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு ஸ்மார்ட் சிட்டியோட இப்போ LNT எடுத்துருக்கு, சிலதெல்லாம் மற்ற அவங்களோட OEMஸ்லாம் எடுத்துருக்காங்கன்னும் போது அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு அதில் நிறைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வெறும் ஐடி கம்பெனி மட்டும் பார்க்காம ஐடி ரிலேட்டட் ITES இருக்கு இல்லையா, அதர் BPO அதெல்லாமும் நிறைய பேக்கெட்டாக சின்ன நிறைய வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. திரு வினோத், அங்கே வந்து ஒரு வாக்காளர் சொன்னார், இங்கே வந்து ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குன்னு, எக்ஸ்க்ளூசிவாக ஐடி பேஸ்ட் யூனிவர்சிட்டி. அதுவும்னா இப்போ BPO இல்லை, KPOவா, அதாவது நாலேஜ் ப்ராசஸிங் சொல்யூஷனுக்காக தனியாக ஏதாவது ஒரு நிறுவக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அது கண்டிப்பாக இப்போ ஏற்கனவே நம்ம பேசினப்பே சொன்னோம், Tier 1 சிட்டிஸில் மட்டும் ஏன் இருக்கணும், Tier 2 Tier 3 சிட்டிஸில் கூட நம்ம இதை கொண்டு போகலாம். இப்போ குறிப்பாக இது வந்து ஒரு தனி யூனியன் பிரதேசமாக இருக்கிறப்ப அவங்களுடைய பொருளாதார சூழலே வேறு மாதிரி இருக்குது. அவங்க வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய சம்பளத்துக்குள்ளே குறுகிய இதுக்குள்ளேயே அவங்களால இது பண்ண முடியும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் குறிப்பாக இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி R&Dயை வந்து அதிகமாக ஊக்குவிக்கிற மாதிரி, அங்கேயே வந்து அவங்க க்ரியேட்டிவாக என்ன அடுத்து லேர்ன் பண்ணலாம் என்னங்கிறது மாதிரி அந்த பகுதியில் நான் வைக்கிறப்ப அதனை ஒட்டி ஒரு கண்டிப்பாக நிறைய இண்டஸ்ட்ரீஸும் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்ஸோ அல்லது ஏற்கனவே வந்து HCL விப்ரோலாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் வந்து போக போக குறைச்சிக்கிட்டாங்க. மேபி அதில் என்ன சலுகைகள் எதுவும் ஒழுங்காக கொடுக்கலையா, கவர்மெண்ட் என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்தாங்கன்னு தெரியல. எதிர்காலத்தில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியும் அதில் ஒட்டுனா நிறைய இண்டஸ்ட்ரீஸும் வந்தால் கண்டிப்பாக அங்கே உள்ள இளைஞர்கள் எதிர்ப்பாங்க. சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி OMRங்கிறது வந்து சென்னை OMRங்கிறது ரொம்ப பாண்டிச்சேரிக்கு OMRனே எனக்கு ஞாபகம் வருது. இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து பெண்கள் இரவு நேர பணி முடிஞ்சு வரும்போது அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை இருக்கிறதா இல்லையான்றது ஒரு இல்லைன்ன போது மனசுக்கு வேதனையான ஒரு செய்தி எப்பயுமே. அதில் எப்படி பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்த முடியும் அப்படின்றது உங்களுடைய திட்டங்கள் எதாவது இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 2013 உமா மகேஸ்வரின்னு ஒரு பெண் வந்து சிறுசேரி ஐடி பார்க்லேருந்து வெளியில் வரப்போ அவங்க கடத்தப்பட்டு அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அது வெளியில் வர்றதுக்கே 5-6 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பகுதி வந்து ஒரு புதராகவும் சரியான வந்து லைட்டு வசதி இல்லாமல் போலீஸு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த டைமில் தான் நாங்கள் உருவானோம். அப்போ நாங்கள் கோரிக்கைகளை வச்சு நான் பேசினப்போ அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அந்த யார் பண்ணாங்களோ அது பண்ணாங்க, புதரெல்லாம் அகற்றிட்டாங்க, லைட்டு போட்டாங்க. ஸோ இது ஒரு கண்டினியூஸான ஒரு பராமரிப்பு இல்லை. அதுபோக இப்போ பார்த்திங்கன்னா நிறைய
குறிப்பாக ஐடிக்குன்னு இல்லை, விகாசா கமிஷன் நிறைய கமிஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஐடி எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே பெண்களுக்கான ஒரு தனி செல், அவங்க ஒரு புகார் அளிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு இது, ஈஸியாக வெளியில் வரப்போ 6 மணி 7 மணிக்கு வராங்கன்னா அவங்களுக்கு கேப் வசதி, வண்டி வசதி அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு காவல்துறையும் அந்த மொபைல் ஆப்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? மொபைல் ஆப்லாம் கொண்டு வராங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகிடுச்சு, கண்டினியூஸாக அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்களா என்னங்கிறது எல்லா துறையிலும் இருக்க மாதிரி லேக் இங்கேயும் இருக்குது. ஸோ அது வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணுறப்ப ரொம்ப, ஏன்னா இங்கே வந்து எப்படின்னா எப்போ வேலை முடியும், எப்போ வருவாங்கன்னு வந்து சொல்ல முடியாது. அப்போ நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து என்ன ஈஸியாக வர முடியுது, சமூக சூழல் அப்படி இருக்குது. அப்போ பெண்களுக்கும் அதே மாதிரி வந்து பாதுகாப்பு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்து சர்வே பண்ணி வேலை பார்க்க முடியும். ஸோ இங்கே ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்த ரெகுலேஷன்ஸை இந்த நிறுவனங்கள் வந்து பார்க்கணும். அது போக இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஜெண்டர் பேஸ்டு ஒரு இது இருக்குது சேலரிலையும் சரி. ஏன்னா இவங்க வந்து திருமணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லைனா திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை அப்படின்னு சொன்னதுனால லீடர்ஷிப் லெவலில் வரவங்களுடைய க்ரோத் வந்து பெண்களுக்கு வந்து அந்த பாத்து வந்து சரியாக இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து இவங்க சரி பண்ணணும். குழந்தைகளை கொண்டு வந்து அந்த கிரட்ச் சிஸ்டம் அவங்களே வந்து இங்கே வச்சுக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லை, இங்கே 30% மேலே வந்து பெண்கள் வேலை செய்கிறாங்க. பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு வரவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 50% மேலே பெண்கள்லாம் வராங்க. ஸோ இந்த வசதிகளை நம்ம பண்ணி கொடுத்தாங்கன்னா, அரசும் நிறுவனங்களும் அது ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்தினாங்கன்னா இன்னும் உண்மை வேகமாக வளர்ந்து வருகின்ற இந்த ஐடி செக்டார் தகவல் தொழில்நுட்ப துறையில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் இன்னும் வேகமாக அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எதிர்வரும் நாட்களில் இந்த செக்டார் வந்து மிகச்சிறந்த துறையாக மேலும் மேலும் இன்றைக்கி 42%லேருந்து சர்வீஸ் செக்டார் 49% ஜிடிபியில் இருக்குது. அப்படி வளரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த அருமையான ஒரு விவாதத்தில் கலந்து கொண்ட திரு அருண்குமார் தவே உங்களுக்கும், திரு ஏஜே வினோத் உங்களுக்கும் பொதிகையினுடைய சார்பாக நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி நாளை இரவு 7:30 மணிக்கு மக்கள் தீர்ப்பு 2019 மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.